திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் கண்ணப்ப நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நன்னாள் பொன்னாளிலே நாம் அவருடைய அருள் வரலாற்றை சிறப்பாக சிந்திக்க இருக்கின்றோம். அன்பு வலையில் விழுந்த வேடர் அப்படின்னு ஒரு தலைப்பை நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கொடுக்குறார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் அவரை பற்றி குறிப்பிடுகின்றார். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமந்திரம். அன்பே சிவம் ஆதலின் சிவப்பரம்பொருளை அன்பினாலே மட்டுமே அடைய முடியும். இறைவர் அன்பு வலையில் அகப்படுவார். அவர் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. அன்பெனும் குடில் புகும் அரசு. அன்பெனும் கரத்தமர் அமுது. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடல். ஆகவே அன்பு நெறி ஒன்றே நம்மை இறைவன்பால் எளிதில் கொண்டு போய் சேர்க்கும். இறைவனை அடைய செய்யப்படும் தவம், தானம், கருமம், ஜபம், சமாதி, ஞானம் முதலியவை அன்பு வழிக்கு பிறகே. ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான். ஆரேனும் காணா அரண் என்பது திருக்களிற்றுப்படியார் திருவாக்கு. இத்தகைய சிறந்த அன்பினால் எவரும் தமக்கு சமானமின்றி திகழ்பவர் கண்ணப்ப நாயனார். அன்பு நெறியில் தலை சிறந்து நின்றவரும், செழுமலர் குருந்தின் கீழ் அன்பு கடலை பருகியவரும், அன்புடன் அழுது அழுது என்புருகிய மணிக்க வாசகரும். கண்ணப்ப நாயனாரை பற்றி கூறும் திறம் நோக்கத்தக்கது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. வண்ணப்பணித்தன்னை வாயென்ற வான்கருணை சொன்ன பொன்னிற்றருக்கே சென்றுதாய் கொத்தும்பி. பக்தி என்பதும் அன்பு என்பதும் ஒரு பொருளையே குறிக்கும் சொற்கள். அன்பின் திரு உருவமாக விளங்கியவர் கண்ணப்ப நாயனார். முற்பிறப்பில் அர்ச்சுனன் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சுனன் பெரிய சிவனடியார். சிவத்தல யாத்திரை புரிந்து சிவபெருமானை குறித்து மாதவம் புரிந்தவர் அவர். பாரத போரின் 13வது நாளில் அபிமன்யு மாண்டதால் அர்ஜுனன் வருந்தினார். அபிமன்யுவை கொன்ற சயத்திரதனை கொல்வதற்காக சபதம் செய்து கண்ணபிரானுடன் கைலாயம் போக துணிந்தார். அர்ஜுனன் அவ்வாறு செல்லும்போது சிவபூசை செய்யாமல் உணவு கொள்ள மாட்டேன் என்று கூறியது இதற்கு தக்க சான்றாகும். அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி பெரும் தவம் புரிந்து பாசுபதமும் திருவருளும் பெற்றார். அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பன்றியின் காரணமாக போர் மூண்டது. வேடர் வடிவில் வந்த பரமன் திருவுருவம் காட்டியருளி யாது வரம் வேண்டும் என்று வினவினார். அர்ஜுனன் பாசுபத கணையை வேண்டியே தவம் புரிந்தவராயினும் இறைவனை நேரில் கண்டதும் போருக்குரிய கணையை வேண்டவில்லை. இடையராது அன்பை தருமாறு வேண்டினார். தனஞ்சயனே, நீ முன்னம் விரும்பிய பாசுபதத்தை இப்போது பெறுவாய். இப்போது விரும்பிய அன்பினையும் அதனாலே முக்தியையும் மறுபிறவிலேயே தருவோம். வேடன் என்று குலம் குறித்து இன்று நம்மை இகழ்ந்தபடியால் நீ வேடனாக பிறப்பாய். பன்றிக் காரணமாக இன்று போர் நடந்தது. அன்று பன்றிக் காரணமாக வந்து காலத்தியில் என்னை கண்டு அருள் பெறுவாய் என்று நல்வரம் நல்கி அருள் புரிந்தார் சிவபெருமான். இதை காலத்தி புராணம் கூறுகின்றது. திருக்காலத்தி தென் கைலாயமாகும். அதனால் நக்கீரதேவர் கைலை பாதி காலத்தி பாதி
என்ற அந்தாதி பாடி அருளியுள்ளார். ஆதலின் கைலையிலே தவம் செய்த அர்ஜுனன் கண்ணப்பராக இச்சூழலில் அவதரித்தார். கண்ணப்பன் முற்பிறவில் அர்ஜுனன் என்பதை சேக்கிழார் பெருமான் குறிப்பினால் உணர்த்துகின்றார். முன்னமே முனியாகி எனையடைய தவம் முயன்றான் என்று திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் வருகின்றது. கண்ணப்ப நாயனார் காலம் மிக மிக முற்பட்டது. அவருடைய அன்பும் செயலும் அவ்வனமே எல்லா அடியார்களினும் முற்பட்டது. திருஞான சம்பந்த சுவாமிகளும் நக்கீரரும் கல்லாட தேவ நாயனாரும் கண்ணப்பரை போற்றி வழிபட்டனர். அவர் பெருமையை யாரே அளக்க வல்லார்? கண்ணப்பரது பெருமையை காலத்தியப்பரே அறிவார். ஆதிசங்கரரும் கண்ணப்பரை மிக மிக அழகாக போற்றி பாடியிருக்கின்றார். காலத்தே முற்பட்ட கண்ணப்ப நாயனார் அவதரித்த நாடு பொத்தப்பி நாடு. புலவர்களும் புகழ்ந்து போற்றுவதற்குரிய நல்ல வளம் செறிந்த அந்நாட்டில் தலைநகர் உடுப்பூர். முத்துக்களை கொளிக்கும் அருவிகளுடன் கூடிய நீண்ட மலைகளும் இடையில் உள்ள அவ்வூரை சுற்றி யானை தந்தங்களை வரிசையாக நட்டு வேலியாக அமைத்திருக்கின்றார்கள். அங்கு வேடுவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு முன் நாய்களை கட்டி வைத்துள்ள விளாமரங்களில் வார்வளைகள் தொங்கும். பன்றி, கரடி, புலி, கடமான் முதலியவை பார்வை விலங்குகளாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். பார்வை விலங்கு என்றால் பிற மிருகங்களை பிடிக்க உதவும் விலங்கு என்று பொருள். பாறையில் மலை நெல் உலரும். புலிக்குட்டிகளோடும் யானை கன்றுகளோடும் வேட்டுவச் சிறுவர்கள் விளையாடுவார்கள். வழிபறித்து உண்ணும் வேடர்கள் அயலிடங்களில் கவர்ந்து வந்த பசு கூட்டங்களும் மதம் பொழியும் யானை கூட்டங்களும் அங்கு வாழும். இருண்டு திரண்ட உடம்புடைய வேடர்கள் கொடுந்தொழிலே புரிவார்கள். அச்சமும் அருளும் அவர்கள் பால் அணுவளவும் இல்லாமல் போயின. அவருடைய ஆடைகள் தோளாடை தரித்திருப்பார்கள். ஊனை வேக வைத்து தேனுடன் உண்பார்கள். அவ்வேடர்கள் கூட்டங்களில் அடி, உதை, குத்து, கொல் என்ற சொற்களே நிறைந்திருக்கும். உடுக்கை, பம்பை, சிறு பறை முதலிய வாத்தியங்கள் ஒலிக்கும். அருவிகளின் ஓசை ஒரு புறம் முழங்கும். இத்தகைய வேடர்களுக்கு தலைவன் நாகன். கண்ணப்பரை புதல்வராக பெறுவதற்கு பண்டைய பிறவியில் தவம் செய்தவன் அவன். ஆயினும் பிறப்பின் தன்மையால் குற்றமே குணமாக கொண்டவன், கொடுமையே புரிபவன், விற்தொழில் வலிமை மிக்கவன், ஆண் சிங்கம் போன்றவன். அவனுடைய மனைவியின் பெயர் தத்தை. மறவர்களது பழங்குடியில் பிறந்த அவள் பெண் சிங்கம் போன்றவள், புலிப்பல்லின் தாலி பூண்டவள். நாகனும் தத்தையும் வேடர்குல தலைமை பூண்டு சிறப்புடன் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மகப்பேரின்றி நெடுங்காலம் வருந்தினார்கள். இனி இவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்காது என்று பலரும் கூறினார்கள். இதனால் மிகவும் வருந்தினான் நாகன். மலைக்கு நாயகராகிய முருகவேல் திருக்கோயிலுக்கு சென்று அங்கு சுற்றம் பரிசனம் சூழ வழிபட்டான். சேவலும் மயிலும் அங்கே கொண்டு போய் காணிக்கையாக விட்டான். தோரணங்கள், பூமாலைகள், தொங்கல்கள் நாட்டினான். குரவை கூத்து ஆடினான். வெறியாடி விழா புரிந்தான். மயில் மேல் வரும் அயில்வேல் அண்ணலின் திருவருளால் தத்தை கருவுற்றாள். அதனை அறிந்த காணவர்கள் களித்தனர். 2 திங்கள் சென்றதும் உவர்கடலின் திங்கள் உதித்தது போல வானவர்கள் போற்றும் புத்திரனை பெற்றாள் தத்தை. காணவர் முத்துமலை பொழிந்தனர், வானவர் மலர்மலை பொழிந்தனர். தேவ துந்துபி முழங்கியது. வேடர் பல்வகை ஒலிகளை முழக்கி மகிழ்ந்தனர். தாங்கள் தலைவனுக்கு அருமை மகன் பிறந்தது குறித்து பெருவிழா செய்தனர் வேடர்கள்.
கருவறை காலமேகத்தை ஏந்தியது போல நாகன் தன் புதல்வனை எடுத்து மகிழ்ந்தான். அண்ணலை அவன் ஏந்திய போது திண்மையாக இருந்தபடியால் திண்ணன் என்று பெயரிட்டான். கரிய ஒளி வீசும் அழகிய குழந்தையாகிய புண்ணிய பெருமானுக்கு கண்ணினுக்கு அணியாகிய பலகரை, யானை கொம்பு, புலிப்பல் முதலியவற்றால் செய்த அணிகலன்களை அணிந்து அழகு செய்தனர். குழந்தையை பலவிதமாக ஒப்பனை புரிந்து வளர்த்தான் நாகன். சந்ததியின்றி வருந்திய அவன் தனக்கு மகன் பிறந்ததை குறித்து பருவந்தோறும் மலையில் வாழும் தெய்வங்கட்கு பூசையிட்டு மகிழ்ந்தான். திண்ணனாருடைய சிறிய தலைமயிரை பின்னி முடித்து புலியின் நகத்தினை சுட்டியாக அணிந்தனர். முள்ளம்பன்றியின் முல்லை அறிந்து இடையிடையே கோர்த்த புலிப்பல் மாலை தரித்தனர். திண்ணனார் தளர்நடையிட்டு வளர்ந்து வருவாராயினர். தாய் தந்தை மகிழ மழலைமொழி பேசி விளையாடுவார். பார்வை புலியின் வாயை முளையென்று கையை விடுவார். அது கண்டு நாகன் தலையை எடுத்து அடிப்பான் போல ஓங்கதான் செய்வான். திண்ணனார் கண்ணீர் மல்கி அழுவார். தத்தை எடுத்து அணைத்து ஆறுதல் கூறுவாள். உடுக்கை போல செய்த கட்டையை உருட்டுவார் திண்ணனார். நாய்களை பிடித்து ஆடுவார். பெண் பிள்ளைகள் கட்டிய மணல் வீட்டை அழிப்பார். இவ்வாறாக பிள்ளை குறும்புகள் பல புரிந்து 5 ஆண்டுகள் நிரம்ப பெற்றார் திண்ணனார். 6வது ஆண்டில் யானை கொம்புகளால் செய்த வேலியை கடந்து சிறு காட்டில் சென்று முயற்குட்டி, காட்டுப்பன்றியின் குட்டி, புலிக்குட்டி, சென்னாய்க்குட்டி முதலியவற்றைகளை மிக வேகத்துடன் சென்று பற்றி தமது வாயிலிலுள்ள மரங்களில் கட்டி வளர்ப்பார். தனது வீட்டு வாயிலிலுள்ள மரங்களில் இந்த புலிக்குட்டி, யானைக்குட்டி, சென்னாய்க்குட்டி, காட்டுப்பன்றி குட்டி, முயல் குட்டியெல்லாம் பிடித்து கொண்டு வந்து தன்னோட வீட்டு வாசலில் உள்ள மரங்களில் கட்டி வச்சிருவார். அதை வளர்க்குறார். மாலை பொழுதில் குறமுதுமகள் கடுகு புகையாட்டி உணவூட்டி தூங்க வைப்பாள். விடிந்ததும் உணவு தந்து விளையாட விடுவாள். இவ்வாறு வளர்ந்து வந்த திண்ணனார் வில்பயிற்சியும் செய்யும் பருவத்தை எய்தினார். திண்ணனாரை தழுவி மகிழ்ந்த நாகன் வில்பயிற்சி செய்து வைக்க ஒரு நாளை நிச்சயித்தான். திண்ணனாருக்கு வில்பயிற்சி தொடங்கும் விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. 7வது நாள் உச்சி பொழுதில் மங்கள வாழ்த்தும் பல்லியங்களும் முழங்க ஆசிரியர் திண்ணனார் கரத்தில் வெள்ளை கொடுத்து விற்பயிற்சி தொடங்கினார். காணவருக்கு அரிய சிங்கமாகிய கண்ணப்பர் அன்று முதல் வில்வித்தையை இனிது பயின்று தேர்வு பெற்றார். சந்திரன் 16 கலைகள் நிரம்பியது போல திண்ணனார் 16 ஆண்டு பருவம் அடைந்தார். வேடர் தலைவனாகிய நாகனுக்கு தளர்ந்த மூப்பு எய்தியது. மிகவும் மெலிவு பெற்றான். மலைச்சாரல்களில் விளையும் பயிர்களை, ஏனைய உயிர்களையும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கியன. உயிர்களை விலங்குகள் அழிக்கத் தொடங்கிவிட்டன. அதனால் வேடர்கள் மிகவும் வருந்தினார்கள். நாகனிடம் வந்து விலங்குகளின் கொடுமை பற்றி முறையிட்டார்கள். நான் முதுமை பருவம் அடைந்து விட்டேன். இனி வேட்டையாட என்னால் முடியாது. ஆதலால் எனது அருமை மகன் உங்களுக்கு தலைவனாகுவான். நீங்கள் அவனது தலைமையின் கீழ் வாழுங்கள் என்று நாகன் கூறினான். அதனை கேட்ட வேடர்கள் சிறிது வருந்தினார்கள். பின்னர் மகிழ்ந்து அவனை வணங்கினார்கள். ஐயனே, இத்தனை காலமாக நாங்கள் உனது ஆட்சியின் கீழ் உண்டு தீங்கின்றி வாழ்ந்தோம். தாங்கள் கட்டளைப்படி இனி இளவரசரது ஆட்சியின் கீழ் வாழ்வோம். அவரை அழைத்து ஆட்சியை வழங்குங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். வேடர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்ட நாகன் திண்ணனாரை அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினான். மகனை கன்னி வேட்டைக்கு அனுப்பும் பொருட்டு காடு பலியூட்ட கருதி தேவராட்டியை அழைப்பித்தான். தேவராட்டி மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து அட்சதை தந்து போற்றினாள். யான் வரும்போது நல்ல சகுனங்கள் வந்தன. ஆதலால் உன் மகன் உன்னிலும் மேம்படுவான் என்று கூறி வாழ்த்திய தேவராட்டி பூசைக்கு வேண்டுவன யாவும் குறைவின்றி பெற்று சென்றாள். நீல மணிமலை வில்லேந்தி வருவது போல திண்ணனார் வேடர் சூழ தனது தந்தையை பணிந்தார். நாகன் ஆற காதலுடன் தழுவி தன்னுடன் புலித்தோல் ஆசனத்தில் இருத்தினான். மகனே, எனக்கு மூப்பு வந்துவிட்டது. இனி என்னால் வேட்டையாட முடியாது. ஆதலால்
இந்த வரை ஆட்சியை நீ மேற்கொண்டு என்னிலும் மேலாக வேட்டையாடி உனது மரபுரிமையை தாங்குவாய் என்று அரசாங்க அடையாளமாக தோல் உடையும் சுரிகையும் தந்தான். தந்தையை பணிந்து பெற்றுக்கொண்டார் திண்ணனார். திண்ணனார் விடியற்காலை நன்கு வேட்டைக்கோலம் பணிந்தார். வில்லெடுத்து புறப்பட்டார். வேடர்கள் அவரை சூழ்ந்து சென்றனர். தேவராட்டி எதிரில் வந்து பிரசாதம் தந்தாள். அவளுக்கு சிறப்பு செய்து அனுப்பிவிட்டு கார்மேகம் செல்வது போன்று சென்றார் திண்ணனார். வில்லும் வாளும் ஏந்திய வேடர் கூட்டம் அவருடன் சென்றது. வேட்டை நாய்கள் விரைந்து சென்றன. வார் வலைகளும் பார்வை விலங்குகளும் கொண்டு வாத்தியங்களும் முழங்கிய வண்ணமாக வேடர்கள் சூழ்ந்து சென்றனர். வாத்தியங்களின் முழக்கத்தை கேட்டு காற்று பண்டிகள், மான்கள், கரடிகள், காட்டெருமைகள், யானை, புலி முதலிய விலங்குகள் வெருண்டு எழுந்து பாய்ந்தன. அவைகளை வேடர்கள் அம்புகளால் கொன்றனர். யானைக்கன்றுகளையும் கருவுற்ற விலங்குகளையும் ஏனைய விலங்கு குட்டிகளையும் கொல்லாது தரும நெறி தவறாமல் வேட்டையாடினார்கள். திண்ணனார் இவ்வாறு வேட்டையாடும்போது ஒரு சிறந்த வலிமையுடைய பன்றி யானைகளும் அஞ்சுமாறு இடி போன்ற குரலுடன் கண்களில் தீப்பொறி பறக்க வலைகளை அறுத்து கொண்டு மிக்க வேகத்துடன் ஓடியது. அதனை கண்ட திண்ணனார் மிக மிக வேகமாக தொடர்ந்து சென்றார். வன்மையுடன் மிகுந்த தொலைவு ஓடிய பன்றி ஒரு மலைச்சாரலை அடைந்தது. மேலும் செல்ல வழியின்றி மரங்களுக்கு இடையில் நின்றது. திண்ணனார் அந்த பன்றியை கனை விட்டு கொள்ளாமல் வீரத்துடன் எதிர்த்து உடைவாளை உருவி குத்தி உடம்பை பிளந்தார். திண்ணனாரை தொடர்ந்து சென்ற நாணனும் காடனும் அவரது வீரச் செயலை கண்டு மகிழ்ந்தனர். அவ்விருவரும் திண்ணனாரது பாதத்தில் விழுந்து வணங்கினர். ஐயனே, நெடுந்தூரம் வந்தபடியால் எங்களுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டுள்ளது. இப்பன்றியை சுட்டு நீயும் சிறிது சாப்பிடு. பின்னர் நாங்களும் தின்று தண்ணீர் குடித்து வேட்டையாட காட்டுக்கு போவோம் என்றனர். இவ்வனத்தில் தண்ணீர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டார் திண்ணனார். இந்த பெரிய தேக்கமர சோலை கடந்து சென்றால் நீண்ட மலை, அதன் அருகில் பொன்முகலி ஆறு ஓடுகின்றது என்றான் நாணன். இப்பன்றியை எடுத்து வாருங்கள், அங்கே போகலாம் என்றார் வேடர் தலைவனாகிய திண்ணனார். நாணனும் காடனும் பின்தொடர்ந்து அரைக்காத தூரம் சென்றனர். திண்ணனார் கண்ணுதர் பெருமான் வாழ்கின்ற களத்தி மலைச்சாரல் சோலையை கண்ணுற்றார். நாணனே, தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நாணன் காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடும்பித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் என்றான். அவ்வாறே செல்லலாம், அங்கு நல்ல காட்சியை காணலாம். விண்வரை உயர்ந்துள்ள இந்த காலத்தி மலையின் மீது செம்மையாக கோணத்தை நீக்கும் குடும்பித்தேவர் இருக்கின்றார், கும்பிடலாம் என்றான் நாணன். நானா, இந்த மலையை அணுகிச் செல்லுந்தோறும் என் உள்ளம் மேல் பாரம் குறைகிறது. விருப்பம் மென்மேலும் பொங்கி உள்ளம் வேறு ஒரு விருப்பமும் கொண்டதாக இல்லை. அந்த மலைக்கு அருகில் செல்ல வேண்டும் என்று உள்ளம் விரைகின்றது. தேவர் எங்கிருக்கின்றார்? அவர் இருக்கும் இடத்தை காட்டு, செல்லலாம் என்றார் திண்ணனார். மூவரும் சென்று பொன்முகலி ஆற்றினை அடைந்தார்கள். பொன்னும் மணியும் கொளிக்கும் அந்த நதியில் கரையில் ஒரு மரத்தில் நிழலில் பன்றியை வைத்தனர். நீ தீக்கடை கோலால் நெருப்பை உண்டாக்குவாய், நாங்கள் மலைக்கு போய் வருவோம் என்று காடனை நோக்கி கட்டளையிட்டுவிட்டு நாணனுடன் சென்றார் திண்ணனார். வண்டுகள் நெருங்கியுள்ள சோலைகளில் மலர்கள் பொன்முகலி ஆற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தன. அந்நதியில் தெளிந்த நீரில் இறங்கி சிந்தை தெளிந்த திண்ணனார் மகிழ்ச்சி மிகவும் பொங்க திருக்காலத்தி மலையை கண்டார். நதியின் அக்கரை சேர்ந்து மலைச்சாரலை அடைந்தார். அப்போது கதிரவன் உச்சியை அடைந்து விட்டான். மலையின் உச்சியில் 5 தேவ துந்திபிகளும் கடல் போல் முழங்கின. அந்த ஒளியை கேட்ட திண்ணனார், நானா, இது என்ன ஓசை என்று வினவினார். அந்த ஒளியை கேட்கும் பேறு பெறாத நான்
இந்த மலையில் உள்ள பெருந்தேனை சூழ்ந்து கொண்டு தேனீக்கள் செய்யும் ஓசையாக இருக்கும் என்று கூறினான். முன்செய் தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது. நிலை பெற்ற பெரும் காதலுடன் மலையை நோக்கி என்பு நெக்குருக திண்ணனார் நாணனும் அன்பு முன்னே செல்ல தத்துவங்கள் என்னும் படிகளை ஏறிச் சென்று சிவத்தைச் சாரும் சிவயோகிகள் போல் நீண்ட மலையின் மீது ஏறிச் சென்றார். திண்ணனார் இறைவனை சென்று காணும் முன் கண்ணுதற் கடவுளுடைய கருணை நோக்கம் இவர் பால் எய்தியது. அதனால் முன்னை பிறப்பின் சார்புகள் நீங்க பெற்று சிறந்த ஒளியின் நிழலிலே ஒப்பில்லாத அன்பு வடிவமாயினார். மாகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தா ஏகநாயகரை கண்டார் திண்ணனார். அவரது உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி பொங்கியது. அந்த மகிழ்ச்சியினால் அன்பின் வேகம் மிகுதியடைய மிகுந்த விரைவுடன் சென்றார். மோகத்துடன் ஓடி எம்பெருமானை தழுவிக்கொண்டார், உச்சி மோந்தார். ஆனந்த மிகுதியால் அவ்வனமே நெடுது நேரம் நெட்டு உயிர்ப்புடன் நின்றார். திண்ணனாருக்கு நிறைந்தெழு மயிர்கால்தோறும் வடிவலாம் புலகம் பொங்கியது. மலர்கண்களில் ஆனந்த கண்ணீர் அருவி பாய்ந்து, ஆ அடியேருக்கு இவர் இங்கே அகப்பட்டார், அச்சோ இது என்ன அதிசயம் என்று கூறினார். கொடிய மரக்குளத்தில் வந்த வேடுவரைப் போல யானை, கரடி, சிங்கம், புலி முதலிய கொடிய விலங்குகள் திரிவதற்கு இடமாகிய இந்த காட்டிலே எம்பெருமானே நீர் தனியே இருப்பதா? ஓ கெட்டேன் என்று கூறி மனம் நொந்தார். எங்குமில்லாத அன்புருவமாகி திகழ்ந்தார் திண்ணனார். அவர் கையில் இருந்த வில் தானே கீழே விழுந்தது. அவ்வாறு வில் விழுந்ததையும் திண்ணனார் அறியவில்லை. ஏகநாயகர் மீது பச்சிலையும் பூவும் பறித்திட்டு நீர் வார்த்திருக்கின்றார்கள். இந்த நல்ல காரியத்தை செய்தவர் யாரோ என்று வினவினார். இது எனக்கு தெரியும் என்று கூறிய நாணன் தொடர்ந்து, உன் தந்தையும் நானும் முன்பொரு நாள் வேட்டையாடி கொண்டு இந்த மலைக்கு வந்தோம். அப்போது ஒரு அந்தணர் இவரை குளிர்ந்த நீரால் ஆட்டி இலையும் பூவும் சுட்டினார். பின்னர் உணவு ஊட்டி இவர் முன்னே சில மொழிகள் கூறினார். அன்று அப்படி செய்த அவரை இன்றும் இப்படி செய்திருப்பார் என்றான் நாணன். அர்ச்சகர் பூசனை செய்ததையே நாணன் இவ்வாறு கூறினான். திண்ணனாருக்கு அன்பு மென்மேலும் வளர்ந்து தனிதலின்றி பெருகியது. திருக்காலத்தினாதனாகிய எம்பெருமானுக்கு இனிய செய்கை இவையே போலும் என்று தாமும் அவற்றை கடைப்பிடிக்க உறுதி கொண்டார். இறைவன் தனித்திருக்க அவரை விட்டு நாம் பிரிவதற்கு அவர் மனம் இடம் தரவில்லை. எம்பெருமான் தனித்திருக்கின்றாரே, இவர் அமுது செய்ய இறைச்சி கொண்டு வந்து இடுவோரும் இல்லை. இந்த நிலையில் நான் இவரை பிரிந்து போவது தகாது. இறைவருக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். ஐயன் பசித்திருக்கின்றாரே, இவரை எவ்வாறு நான் பிரிவேன்? இவருக்கு உணவு கொண்டு வந்து தருவதற்காக பிரிய வேண்டியிருக்கின்றதே என்று பற்பல எண்ணினார் திண்ணனார். காலத்தினாதரிடமிருந்து பிரிந்து போவார், மீண்டும் வருவார். வலுவிலா அன்புடன் தழுவி கொள்வார். காதலுடன் கடவுளை நோக்குவார். இளங்கன்றை விட்டு பிரியும் பசுவைப் போல துடிதுடிப்பார். நாதனே, நீர் அமுது செய்ய நல்ல மெல்லிறைச்சியை நானே குற்றமற தெரிந்து கொண்டு வருவேன் என்று கூறுவார். பொதுவார் மீண்டு செல்வர், புல்லுவர் மீளா போவர், காதலின் நோக்கி நிற்பர், கன்றக்கல் புனிற்றா போல்வர். நாதனே, அமுது செய்ய நல்ல மெல்லிறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் என்பார். மிகவும் அரிதின் அங்கிருந்து நீங்கினார். நாணன் பின்தொடர்ந்து வர மலையை விட்டு இறங்கினார். பற்றற்று நின்ற அவரை அன்பே செலுத்தியது. அவர் பொன்முகலி நதியை கடந்து
புதுமலர் சோலையை அடைந்தார். திண்ணனார் எதிரே சென்று தொழுத காடன், தீக்கடைந்து வைத்தேன், பன்றியின் உறுப்புகளையெல்லாம் சரிபார்த்து கொள்ளும், ஏன் இத்தனை நேரம், நாம் திரும்பிச் செல்வதற்கு தாமதமாகின்றதே என்றான். காடனே, திண்ணன் மலையில் குடும்பித்தேவரை கண்டு உடும்பு போல பற்றி கொண்டான். குடும்பித்தேவர் தின்பதற்கு இறைச்சி கொண்டு போகவே இங்கு வந்திருக்கின்றான். இவன் நமது குலத்தன்மையை விட்டுவிட்டு தேவருக்கே ஆளாயினான் என்றான் நாணன். தின்னா, என்ன காரியம் செய்தாய் நீ? என்ன மயக்கங்கொண்டாய்? எங்கள் தலைவன் இல்லையா என்றான் காடன். இவர்கள் இருவரது முகங்களையும் நோக்கவில்லை திண்ணனார். அவர் பன்றியை தீயில் வதக்கினார். தசைகளை வேறு வேறாக அறுத்தார். அம்பினில் கோர்த்து காய்ச்சினார். பதமுறை செய்தபின் சுவை தெரிந்து கொள்ளும் பொருட்டு பல்லில் அதுக்கி பார்த்தார். மிகவும் இனியவைகளை ஒரு தேக்கிலை கல்லில் இட்டார். அவரது செய்களை கண்ட நாணனும் காடனும், இவனுக்கு ஏதோ மயக்கம் மிகுந்து விட்டது, அருமையான இறைச்சியை காய்ச்சி அதுக்கி பார்த்து உமிழ்கின்றான், இவனுக்கு பெரும்பசி இருந்தும் அதை தின்கின்றான் இல்லை, நமக்கும் தருகின்றான் இல்லை, இவனுடைய மயக்கத்தை தீர்க்கும் வழியும் தெரியவில்லை, தேவராட்டியும் நாதனையும் அழைத்து வந்து இவனுடைய மயக்கத்தை தீர்ப்போம் என்று கூறி அங்கிருந்து நீங்கினர். வேட்டைக்காடு சென்று ஏனைய வீரர்களையும் அழைத்து கொண்டு போனார்கள். அன்புருவாகிய திண்ணனார் வேடர்கள் சென்றதை அறியவில்லை. விரைவாக கல்லில் ஊனமுது அமைத்து கொண்டார். பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்ட எண்ணி பொன்முகலி ஆற்றில் நீரை தூய வாயினால் முகர்ந்து கொண்டார். ஒரு கையில் வில்லும் அம்பும் தாங்கி எம்பெருமான் பசித்திருப்பாரோ என்று ஏங்கி மிக மிக விரைவாக காலத்தி மலையை அடைந்தார். மலை கொழுந்தாகிய இறைவர் இளைத்தனர் என்று வாட்டமுடன் சென்றார். இறைவனை கண்டதும் இவர் முடிமிசை இருந்த மலரை தமது காலில் தரித்த அழகிய செருப்பால் மாற்றினார். அன்பு உமிழ்வார் போல் வாயிலுள்ள மஞ்சன நீரை முடிமீது உமிழ்ந்தார். மலைமிசை மேவும் பெருமானுக்கு தலைமிசை சுமந்த மலர்களை வணங்கி சாத்தினார். ஊன்கல்லையை இறைவர் முன்பு வைத்து, பெருமானே, கொழுப்பினையுடைய தசைகளையெல்லாம் தெரிந்து அறிந்து எடுத்து நன்கு காய்ச்சி பல்லினால் அதுக்கி பார்த்து நாவினால் சுவை பார்த்து கொண்டு வந்தேன். இது அழகிய இறைச்சி, ஐயனே அமுது செய்து அருளும் என்று வேண்டிக் கொண்டார் திண்ணனார். இவ்வாறு திண்ணனார் இறைவனை வழிபாடு செய்யும்போது கதிரவன் மேற்கடலில் மூழ்கினான். இரவிலே இறை தேடும் கொடிய விலங்குகளால் எம்பிரானுக்கு இடர்நேரும் என்று எண்ணி சிறந்த அம்முடன் வில்லை தாங்கி ஈசன் அருகில் நேசமுடன் நின்றார் திண்ணனார். இரவு தோன்றியது. முத்துக்களும் நவரத்தினங்களும் ஒளி வீசின. ஒளி வீசும் பெரிய சோதி மரங்களின் விளக்கத்தாலும் குரங்குகள் கற்பொதும்பில் தமக்கு விளக்காக வைத்த மணி விளக்குகளின் ஒளியாலும் ஐம்புலன்களை அடக்கிய மாதவர்களின் அரிய பெரிய சோதியாலும் எந்தையார் திருக்காலத்தி மலையில் இருள் நீங்கி இரவே இல்லாது ஒளிந்தது. வைகரையில் புள்ளினங்கள் ஒலித்தன. கண் துயிலாத வீரராகிய திண்ணனார் அது கேட்டு இனி எம்பெருமானுக்கு அமுது கொண்டு வருவோம் என்று சிறிது இருள் இருக்கும் பொழுதே வள்ளலை தொழுது நீங்கினார். கதிரவன் உதயமாயினான். நாள்தோறும் சிவாகம நெறியில் நின்று திருக்காலத்தியப்பரை வழிபாடு செய்யும் பொருட்டு சிவகோசரியார் முறைப்படி முழுகி திருமஞ்ச நீர், மலர், திருவமுது முதலியவைகளை சுமந்து கொண்டு தேவதேவர் முன்பு வந்தார். பெருமான் திருமுன்பு வெந்த இறைச்சியும் எலும்பும் இருப்பது கண்டு நடுநடுங்கினார். எம்பெருமானே, திருமுன் இந்த அனுசிதங்களை செய்தவர் யாரோ என்று பெரிதும் வருந்தினார். இறைச்சி துண்டுகளையும் செருப்படிகளையும் திரு அழகால் மாற்றினார். பொன்முகலின் நதிக்கு சென்று மீண்டும் முழுகி வந்தார். இறைவர் சந்நிதியில் பழுது நேர்ந்தது குறித்து பவித்திரம் புரிந்தார். பூசனை செய்து தொழுதார். பின்னர் தமது தவவனம் சென்றார். வானவர் போற்றும் காணவர் பெருமானாகிய திண்ணனார் தனியே வேட்டையாடினார். பன்றி, மான், கடமான் முதலிய விலங்கினங்களை எதிர்த்தும் ஒளிந்தும் நின்று அவைகளின் குரல் போல் கூப்பிட்டும் கொன்று குவித்தார். தேக்கிளைகளை தைத்து கல்லைகளாக செய்தார். தீக்கடைக்கோளால் தீயை வளர்த்தார். கொன்று குவித்த விலங்குகளின் தசைகளை அம்பில் கோர்த்து காய்ச்சி நாவினால் சுவை கண்டு அவைகளை கல்லையில் இட்டார். கோர்த்தேனை அதில் பிழிந்தார்.
திருமஞ்சன நீரும் திருப்பள்ளி தாமமும் முன்பு போல வாயிலும் தலையிலும் கொண்டு திருக்காலத்தி மலை ஏகினார். அங்கு அந்திவண்ணர் சன்னதியில் முன்போல் மலர்கள் சிந்தியிருப்பதைக் கண்டார். அவற்றை திருவடியால் நீக்கினார். சுவாமிக்கு வாய் நீரால் திருமஞ்சனம் செய்து வித்தார். தலைமயிலுள்ள பூவை உதிர்த்தார். ஊனமுது கல்லையில் வைத்து, சுவாமி, இது முன்னையிலும் நல்லது. பன்றி, மான், கடமை முதலியவற்றின் இறைச்சி. அடியேனும் சுவை பார்த்தேன். தேன் கலந்தது, தித்திக்கும், அமுது செய்யும் என்று வேண்டினார். இவ்வாறாக தின்னனார் பகலில் வேட்டையாடி இரவில் காவல் புரிந்து வர, இறைவருக்கு நாள்தோறும் பூசனை புரிந்து வரும் சிவகோசரியார் அங்கு அனுசிதம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினார். அவற்றை அகற்றிவிட்டு புண்ணியாவாசனம் செய்தார். தின்னனார் ஊனமுது படைத்ததும் வாய் நீர் உமிழ்ந்ததும் செருப்பணிந்த காலால் சிவலிங்கத்தை தீண்டியதும் தவறாகவோ என்று வினவலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். பேய் பிடித்தால் அவர்கள் செயல் யாவும் பேயின் செயலாவது போல அன்புமயமாகிய தின்னனார் செயல் யாவும் சிவன் செயலே ஆகும். தின்னனாரின் செயலை குறித்து நாணனும் காடனும் நாகனிடம் முறையிட்டனர். தனக்கு நெடுநாட்கள் மகவின்றி தளர்ந்த வயதில் கந்தவேல் கருணையால் அவதரித்த புதல்வன் இவ்வாறு தேவ மயக்கம் கொண்டதை அறிந்த நாகன் மிகவும் வருந்தினான். தேவராட்டியுடனும் ஏனைய பரிவாரங்களுடனும் திருக்காலத்தி மலையில் வந்து தின்னனாரை கண்டனான். தின்னனாரோ இவர்களை காணவில்லை. அவருடைய நாட்டம் முழுவதும் இறைவன் மீது பதிந்திருந்தது. மகனே, என் செல்வமே, இது என்ன மயக்கம்? உன் அன்னை அழுகின்றாள். நீ வேடர்குல தலைவன் அல்லவா? ஊருக்கு வா என்று பல கூறி அழுதான். ஆனால் அவன் கூறியவை யாவும் தின்னனார் செவியில் விழவில்லை. அவரை கண்ட நாகன், இவன் நம் வசமாக மாட்டான் என்று தன்னுடன் அழைத்துச் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு அங்கிருந்து நீங்கினான். ஏனைய பரிவாரங்களும் அதனை தொடர்ந்து சென்றன. தின்னனாரோ உடல் ஒன்று உண்டு என்ற அறிவும் இருவினையும் மும்மலமும் நீங்கி அன்பின் பிளம்பாக திகழ்ந்தார். 4 நாட்கள் சென்றது. அன்புமயமான தின்னனார் 5வது நாள் அதிகாலை வேட்டையாடச் சென்றார். வழக்கம் போல சிவகோசரியார் வந்து பவித்திரம் செய்து சிவாகம விதிப்படி பூசனை புரிந்தார். பூசனை முடிந்த முடிவில், ஆலமுண்ட நீலகண்டரே, இவ்விடம் நாள்தோறும் உமது திருமுன் எலும்பும் இறைச்சியும் இட்டு அனுசரம் செய்தவர் யார்? அவர் இன்னார் என்று அறிய முடியவில்லை. இதனை தேவரீர் திருவுள்ளம் பொறுத்து கொண்டிருப்பது முறையோ? எம்பெருமானே, இத்தீமையை ஒழித்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார். அன்றிரவு சிவகோசரியார் கனவில் சிவபெருமான் தோன்றினார். அப்பனே, நம்மிடம் வந்து பூசனை செய்பவனை வேடன் என்று எண்ணாதே. அவனுடைய செயல்களெல்லாம் கூறுவோம் கேள். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியனவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்வார். அவனுடைய வடிவம் முழுவதும் நம்மிடத்து வைத்த அன்பே. அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவே. அவனுடைய செயல்கள் எவையாயினும் அவை நமக்கு இனியவையே. திருமலையிலே அவன் வந்து பூசை செய்யும் முன் நம்மீதுள்ள பழங்களையும் பூக்களையும் நீக்கும் பொருட்டு அன்பு வெள்ளம் காலில் பெருகியது போல வீழும் செருப்படி குமரனது மலரடியினும் இனிமையாக இருக்கின்றது. உருகிய அன்பு ஒளிவின்றி நிறைந்த அவன் வாயினில் குளர்ந்து உமிழும் தண்ணீர் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களிலும் புனிதமானது. அவன் தலையில் சொருகி கொண்டு வந்து சாத்தும் மலருக்கு மாள் அயனாதி வானவர்கள் சாத்தும் மலர்களும் ஈடாகாது, இணையாகாது. வெந்த ஊனை சுவை பார்க்கும் பொருட்டு மென்று பார்த்து இனியன என்று தேர்ந்து அவன் கொணர்ந்து இடும் ஊனமுது யாக அவியினும் எனக்கு இனியது. அவன் கூறும் மந்திர மொழிகள் முனிவர்கள் கூறும் வேதம், மந்திரம், துதி முதலியவற்றிலும் இனியவை. நாளை அவனுடைய செயலை உமக்கு காட்டுவோம். நீ ஒருபுறம் ஒளிந்திரு, அவனுடைய அன்பு முழுவதையும் காண்பாய் என்று அருள் புரிந்து மறைந்து அருளினார் பெருமான். அருணோதயம் ஆயிற்று. சிவகோசரியார் பொன்முகலி நதியில் மூழ்கி திருக்காலத்தி மலைமிசை ஏறி புறமெரித்த புண்ணியனாரை பூசித்தார். அதன்பின் இறைவர் கனவில் தோன்றி அருளியவாறு ஒரு புறமாக ஒளிந்திருந்தார். அன்று தின்னனார் வேட்டையாடி ஊனமுதும் திருமஞ்சன நீரும் பூவும் வழக்கம் போல எடுத்துக்கொண்டு திருக்காலத்தி அண்ணலிடம் வந்து கொண்டிருந்தார்.
இன்று அதிக நேரம் தாமதித்து விட்டேனே, எம்பெருமான் பசித்திருப்பாரே என்று எண்ணி விரைவாக வந்து கொண்டிருந்த அவருக்கு பல தீய சகுனங்கள் ஏற்பட்டது. அவருக்கு பல தீய சகுனங்கள் எதிர்பட்ட உடனே அந்தோ பெருமானுக்கு என்ன தீங்கு நேரிட்டதோ என்று வருந்தி ஓடி வந்தார். சிவபெருமான் தமது ஒரு திருக்கண்ணில் உதிரம் பெருகுமாறு செய்து கொண்டார். அதனை தொலைவிலே கண்ட திண்ணனார் ஓடி வந்தார். சுவாமியின் திருக்கண்ணிலிருந்து உதிரம் வருவதைக் கண்டு அந்தோ என்று அலறினார். மயங்கி வீழ்ந்தார். அவர் வாயினில் கொண்டு வந்த அபிஷேக நீர் சிந்தியது. கையிலிருந்த ஊனமுதும் வில்லும் வீழ்ந்தன. தலையிலிருந்த மலர்கள் சிதறின. சிறிது நேரம் சென்றதும் உணர்ச்சி பெற்று எழுந்த திண்ணனார் பெருமானின் உதிரத்தை துடைத்தார். ஆயினும் உதிரம் பெருகுவது நின்ற பாடில்லை. திண்ணனார் அறிவிலிருந்து விழுந்தார். பின்னர் தேறி எழுந்தார். சுவாமிக்கு தீன்மையை செய்தவர் யாரோ என்று நாலா பக்கமும் பார்த்தார். வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டார். இந்த மலையில் எனக்கு மாறாக கொடிய இச்செயலை செய்யும் வேடர்களும் இருக்கின்றனோ, இச்செயலை சிங்கம் முதலிய பொல்லாத விலங்குகள் செய்தனவோ, யார் செய்த செய்கை என்று புரியவில்லையே என்று எண்ணி அந்த பெரிய குன்றின் சாரலில் நெடுந்தூரம் தேடிச் சென்றார். ஆயினும் எங்கும் வேடரையோ விலங்குகளையோ காணவில்லை. மீண்டும் இறைவர்பால் வந்தார். கரை காணாத கவலையால் வாடி கண்ணுதலார் பாதம் பற்றி தழுவி கொண்டு கண்ணீர் சொரிந்து கதறினார். சுவாமிக்கு ஏற்பட்ட இப்புண்ணுக்கு மருந்து தேடி கொண்டு வருவேன் என்று கூறி மீண்டும் வெளியில் சென்றார். வேறு வேறு வனங்களுக்கு சென்று அரிதில் தேடிய மூலிகையை கொண்டு வந்து பெருமானாருடைய கண்ணில் பிழிந்து வார்த்தார். மருந்தீசராகிய மணிகண்டர் கண்ணில் ஒழுகும் அந்த புண்ணீர் மருந்தினால் நிற்கவில்லை. ஊனுக்கு ஊன் நோய் தீர்க்கும் என்ற பழமொழி திண்ணனாரது நினைவில் தோன்றியது. என்னுடைய கண்ணை இடந்து அப்பினால் எந்தையார் கண்ணுக்கு மருந்தாகி உதிரம் நிற்கும் என்று துணிந்தார். அம்பினை எடுத்து தமது வலக்கண்ணை அனாயாசமாக அப்படியே அகழ்ந்து அதனை சுவாமியின் கண்ணிடத்தில் அப்பினார். உடனே வடிந்து கொண்டிருந்த குருதி நின்றது. அதனை கண்ட திண்ணனார் நிலத்தினின்றும் துள்ளி குதித்தார். மலை போன்ற தனது தோள்களை கொட்டி கொண்டார். கூத்தாடினார். நான் செய்த இந்த யோசனை நன்று நன்று என்று கூறி சிரித்து உண்மத்தரை போலானார். இறைவர் இப்போது தமது இடக்கண்ணில் உதிரம் வருமாறு செய்தார். திண்ணனார் கெட்டேன், ஒரு கண்ணில் பெருகிய குருதி நின்றாலும் மற்றொரு கண்ணில் உதிரம் வருகிறதே, அதனால் என்ன, இதற்கு நான் அஞ்சேன், ஏனெனில் மருந்தை தெரிந்து கொண்டேன். எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கின்றது, அக்கண்ணையும் இடந்து அப்பி விடுகின்றேன் என்று எண்ணினார். அவ்வாறு தமது கண்ணை இடந்தால் இறைவர் கண் இருக்குமிடம் தெரியாதே என்று சிந்தித்தவராய் தமது இடது காலை இறைவருடைய கண்ணுக்கு அருகில் ஊன்றிக்கொண்டு ஒரு கணையை எடுத்து தமது கண்ணில் ஊன்றினார் திண்ணனார். கருணையே வடிவான தரும விடையுடைய தயாபரர் திண்ணனாருடைய திருக்கையை தகைந்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று கூறி தடுத்து அருளினார். கண்ணனும் கண்ணப்பரும் கண்ணிடந்து கண்ணுதற் கடவுளை வழிபட்டனர். திருமால் திருவீலி மிளலையில் 1000 தாமரை மலர்களால் நாள்தோறும் 1000 நாமங்களை கூறி சிவபெருமானை அன்புடன் அர்ச்சித்து வந்தார். சிவபெருமான் ஒரு நாள் ஒரு மலர் குறையுமாறு செய்தார். அதற்காக திருமால் வேறு ஒரு மலரை தேடவில்லை, வாளா மந்திரம் கூறினாரில்லை. தனது ஒரு கண்மலரை தோண்டி எடுத்து இறைவனை அன்புடன் அர்ச்சித்தார். அவருக்கு மகிழ்ந்து ஐயன் கண்ணன் என்ற நாமத்தையும் சக்கராயுதத்தையும் கொடுத்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. திண்ணனாரும் கண்ணிடந்து அப்பி இறைவரால் ஆட்கொள்ள பெற்றார். அந்த அருளின் தன்மையை எப்படி கூறுவேன்? கண்ணிடந்து அப்பிய திருமால் கண்ணனாயினார், திண்ணனாரோ கண்ணப்பர் ஆயினார். திண்ணனார் கண்ணிடந்து அப்பியதையும் சிவபெருமான் தனது திருக்கரத்தால் அதை தடுத்து கண்ணப்ப என்று அழைத்ததையும் சிவகோசரியார் கண்டார்.
மாலயனாதி வானவர்கள் பூமாரி பொழிந்தனர். மறைகள் ஆர்த்தன. கண்ணப்பா, என் வளத்தில் என்றும் மாறுபாடில்லாது நிற்பாய் என்று அருள் புரிந்தார் காலத்தியப்பர். இதனினும் சிறந்த பேறு வேறு உண்டா? கண்ணப்பர் காலத்தியப்பர் அருகில் நிலைபெற்று எப்போதும் நிற்பாராயினர். திருச்சி